السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. قال أبو بكر الصديق رضي الله تعالى عنه: قلت للنبي صلى الله عليه وسلم وأنا في الغار: ولو أن أحدهم نظر تحت قدميه لأبصرنا. فقال صلى الله عليه وسلم: ما ظنك يا أبا بكر باثنين الله ثالثهما، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் ஹிஜ்ரி 1447 துவக்க நாளில் புத்தாண்டில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு 6 வருடங்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்தினுடைய வருடத்தின் துவக்கமாக, வருடப்பிறப்பாக எதை முடிவு செய்வது என்கிற ஆலோசனையின் முடிவில் எடுக்கப்பட்டது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த நாளையே துவக்க நாளாக ஆக்க வேண்டும் என்கிற முடிவு. இந்த புத்தாண்டை, இஸ்லாமியர்களுடைய புத்தாண்டை நினைவு கூறுவதற்குண்டான காரணம் மற்ற புத்தாண்டுகளை போல கூத்துக்கும் கேலிக்கும் உண்டான நாளாக இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் எவ்வளவு உயர்தரமானது, அதிலேயும் சஹாபாக்கள் தேர்ந்தெடுத்த இந்த நாள் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பதை உணர வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் 40வது வயதில் கிடைத்து 13 ஆண்டுகள் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான், வேறு தெய்வங்களை வணங்கக்கூடாது, நான் அவனால் அனுப்பப்பட்ட திரு தூதர் என்கிற இந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து முஷ்ரிக்குகளிடத்தில் சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லில் வடிக்க முடியாத தொல்லைகளும் வேதனைகளையும் மக்கத்து முஷ்ரிக்குகள் வழங்கினார்கள்.
13 ஆண்டு காலங்கள் ஒரு தூதர், ஒரு நபி தான் பிறந்த சொந்த மண்ணில், அந்த மண்ணில் உள்ள மக்கள் எல்லாம் எந்த குடும்பத்தை தலை மீது தூக்கி வைத்து கொண்டாடியதோ அந்த குடும்பத்தில் பிறந்தவர். யாரெல்லாம் மதிப்புக்குரியவர்களாக இருந்தார்களோ அந்த மதிப்புக்குரிய நபர் இந்த ஏகத்துவ கலிமாவை சொல்வதற்கு முன்பே அந்த மக்களிடத்தில் அல் அமீன் என்றும் அசாதிக் என்றும் நம்பிக்கையாளர் என்றும் உண்மையாளர் என்றும் நற்பெயர் பெற்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆனால் தன் சொந்த இடத்தில், தான் பிறந்த மண்ணில், தன்னுடைய சொந்த ஊரில் எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு நபர் ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு நல்ல காரியத்தை எடுத்து சொன்ன போது கூட அந்த மக்கள், ஊரை சார்ந்தவர்கள், அதில் அதிகமானோர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க தயாராகல. ஓரிரு வருடங்கள் அல்ல, 13 ஆண்டு காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போராட்டம். மிக மிக சொற்ப எண்ணிக்கையில் மட்டுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள். இன்னும் சொல்ல போனால் ஆரம்ப காலகட்டத்தில் இறைவனை வணங்குதல், இஸ்லாத்துக்கு பிடித்தமான வணக்கங்கள் செய்யுதல் என்பதையெல்லாம் தாண்டி இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்கிற ஈமானை, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை சொன்னவன் என்கிற செய்தியை கூட வெளியில் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருந்தார்கள், உங்களுடைய ஈமானை நீங்கள் மறைத்து வையுங்கள், நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முஸ்லிம் முஃமின் என்பது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரிந்தால் போதும். மற்றவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சகஜமாகவே இருங்கள். இல்லையானால் உங்களுக்கு அவர்கள் மிகப்பெரிய தொல்லைகளை தரலாம். சுடுமணலில் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சுடுமணலில் பொட்டு துணி இல்லாமல் அவர்களுடைய உடலை கிடத்தி செய்த கொடூரங்கள், ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைத்த தண்டனைகள், இவைகள் எல்லாம் அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னதற்காக அவர்களுக்கு கொடுத்த வேதனைகளும் தண்டனையும். அல்லது அவர் பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கலாம், ஏத்து வீட்டுக்காரரா இருக்கலாம், தெரிஞ்சவரா இருக்கலாம், ஏற்கனவே அறிமுகமானவரா இருக்கலாம், நல்ல பழக்கமானவராக இருக்கலாம், ரொம்ப நல்ல நெருக்கமான பழக்கத்தை உடையவராக இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் அவர் எதிரி. இந்த மனப்பான்மை இருந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை கூட நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்று ஈமானை மறைக்க சொன்ன காலகட்டங்கள் அந்த மக்காவில் வாழ்ந்த காலத்தில் இருந்தது. காலங்கள் செல்ல செல்ல எப்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அப்போது பகிரங்கமா என்ன செஞ்சிருவான், தலை எடுத்துருவானா, எடுக்கட்டுமே, என் உயிர் போனாலும் அல்லாஹ்வுக்காக தானே போக போகுது என்கிற அந்த வெறியோடு, அந்த வேகத்தோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக தைரியமாக மக்காவுக்குள் வந்து, காபாவுக்குள் வந்து, நான் இப்போது இந்த சமயத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை சொன்னவன், உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பாருடா என்று துணிச்சலாக பேசியவர்கள். அந்த தைரியம், அந்த துணிச்சல் அடுத்தடுத்து யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கும் பரவியது. ஒருத்தர் முன் வந்துட்டா அடுத்தடுத்து அவரை பார்த்து இன்னொருத்தவங்களுக்கு தைரியம் வந்துடும். இவ்வளவு நாளா நம்ம மிரட்டின இவன் தானா, 4 குண்டு போட்டதுக்கு இந்த பாடுபடுறாரு அப்படின்ற தைரியம் மற்றவர்களுக்கு வரும். அடிக்கிறதுக்கு எவனாவது வேணும், வாய் திறக்கிறதுக்கு யாராவது வேணும். செய்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பின்னால் வந்தவர்கள் எல்லோரும் தைரியமாக தங்களுடைய ஈமானை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள். இந்த வெளிப்பாடு மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கு இன்னும் அதிவேகமான பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்தது. இன்னும் அதிகமான வேதனையை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்தை பணித்தார். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புலம்பெயரை செய்தார். இது அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை. பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில நேரங்களில் அந்த மக்கள் நபியை எதிர்க்கிற போது, சொல்லில் வடிக்க முடியாத வேதனைகள் தருகிற போது, ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அந்த கூட்டத்தையே அழித்து நபியை காப்பாற்றுவார். இது அல்லாஹ்வுடைய வழமை.
லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, லூத் கூட்டம் அந்த கூட்டத்தவர்களுக்கு நடந்தது போல, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்தது போல அந்த கூட்டத்தையே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அழித்து நபியை பாதுகாப்பார். சில சமயங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதிரிகளை அழிப்பான், நபியை அந்த இடத்துல வாழ செய்ய மாட்டான், ஹிஜ்ரத் செய்ய வச்சிருவான். நீங்க வெளியில போங்க அப்படின்னு நபியை வெளியில அனுப்பிட்டு, நபியையும் நபியை ஏற்றுக்கொண்டவர்களையும் வெளியே அனுப்பிட்டு, இவங்க வெளியில போன அடுத்த செகண்ட் இருக்கிற எல்லா எதிரிகளையும் அல்லாஹ் அழிப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் ஃபிரௌன் எல்லாம் உடனடியாக கண்ணுக்கு எதிராக அழிக்கப்பட்டது போல நபியையும் நபியை ஏற்றுக்கொண்டவர்களையும் ஹிஜ்ரத் செய்ய வைத்து எதிரிகளை அல்லாஹ் அப்போதே அழிப்பான். இரண்டாவது நடைமுறை. மூன்றாவது நடைமுறை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா செய்வது, ஒரு நபியை எதிர்த்து ஒரு கூட்டம் கிளம்புகிற போது அந்த நபியை அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு ஹிஜ்ரத் செய்ய வைத்துவிட்டு அந்த கூட்டத்தை அல்லாஹ் அழிப்பதில்லை, தண்டிப்பதில்லை. தண்டிக்காமல் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை மாறச் செய்வது, மாற்றச் செய்வது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படித்தான், ஹிஜ்ரத் செய்தவர்கள் தான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தவர்களே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை போல, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை போல, மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை போல ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அழிக்கல. ஆனால் அந்த நபி அங்க இருக்க கூடாது, அது சிறந்த இடம் அல்ல. நபிக்குண்டான சிறந்த இடத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மாற்றி கொடுத்தார். இப்படி பல சந்தர்ப்பங்களிலேயும் பல நபிமார்கள் தான் பிறந்த இடத்தை விட்டு அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக ஹிஜ்ரத் செய்து அகதிகளாக வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். ஜூன் 20ஆம் தேதியை ஐநா அகதிகள் தினமாக கொண்டாடி வருகிறது. போன வாரம் வெள்ளிக்கிழமை ஜூன் 20 ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரியான நாட்கள் கொண்டாடும் போது ஒரு லோகோ ஒண்ணு வெளியிடுவாங்க. இந்த வருஷத்துல எது சம்பந்தமாக அதிகம் பேசப்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வெளியிடுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த வருஷம் கருப்பொருளாக 2025 கருப்பொருளாக அவர்கள் எடுத்துக்கொண்டது அகதிகளின் ஒற்றுமை. அகதிகளின் ஒற்றுமைனா யாரெல்லாம் பிற நாட்டிலிருந்து நம் நாட்டுக்கு அகதிகளாக, அங்க ஏற்படுகிற போரின் விளைவாக அல்லது அங்க ஏற்படுகிற கஷ்டத்தின் விளைவாக அவங்க அங்களால வாழ முடியல, வாழ்க்கையை துறந்தவர்கள் வேறு நாட்டுக்கு வரும்போது அவர்களை, அகதிகளை அகதிகளாக பார்க்காமல் நம்மில் ஒரு சகோதரனாக பார்த்து அவர்களுக்கு அரவணைப்பு கொடுக்கணும், அவர்களோடு ஒற்றுமையாக இருக்கணும் என்பதை 2025 ஐநா அகதிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தின் போது 1447 வருடங்களுக்கு முன்பாக, 46 வருடங்களுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிற அந்த சந்தர்ப்பத்தில் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மதீனாவில் தன்னை வரவேற்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிட்டார். உருவாக்கிய பிறகு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். 13 ஆண்டு காலங்கள் தன்னுடைய சொந்த மண்ணில் எந்த மக்கள் அவர்களை அமீன் என்று சாதிக் என்று சொன்னார்களோ அவர்களிடத்தில் தங்களுடைய மார்க்கத்தை, தன்னுடைய சத்தியத்தை சொல்ல முடியாமல் தவித்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவாசிகள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு பிரிந்து செல்கிற போது மதீனாவாசிகள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தால அல் பத்ரு அலைனா என்று கவிதைகள் படித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க தயாரானார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படித்தான் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், எனக்கு பிரியமான இடத்தை விட்டு நான் துறந்து போறேன். எனக்கு பிரியமான இடம், நான் சொந்த ஊரு, நான் பிறந்த ஊரு, நான் இருந்த இடம், உன்னுடைய புனிதமான காபா இருக்கக்கூடிய பூமி, இது எனக்கு பிரியமான பூமி. இந்த பூமியிலிருந்து என்ன நீ வெளியே போ சொல்ற, என்ன வெளியே போ சொல்ற, நீ உனக்கு பிரியமான பூமியில கொண்டு போய் சேர்த்துரு. எனக்கு பிரியமான பூமியை விட்டு நீ என்ன வெளியில போக சொல்ற, எனக்கு எப்படிப்பட்ட இடத்தை நீ கொடுக்கணும், உனக்கு பிரியமான இடத்துல கொண்டு போய் சேர்த்துரு என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொண்டு வந்து சேர்த்தான் மதீனாவில். ஆரவாரத்தோடு, மிகப்பெரிய வரவேற்போடு எல்லோரும் மதீனாவினுடைய எல்லைக்கே வந்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்து, எப்போது அவர் வருவார், யார் அந்த நபி, அவருடைய முகத்தை பார்க்கணுமே, அவரை பார்க்கணுமே என்கிற ஆசையோடு
மதீனாவுடைய எல்லைக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷமாக அரவணைத்து ஆதரவாக அழைத்து சென்ற காட்சிகள். என் வீட்டுலதான் தங்கணும், என் வீட்டுலதான் தங்கணும் என்று போட்டா போட்டி. ரசூலுல்லாஹ் எங்க வீட்டுக்கு வரணும், உங்க வீட்டுக்கு வரணும் என்கிற நிலைப்பார். இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மதீனாவில் கொடுத்தார். 10 ஆண்டுகள் தன்னுடைய நுபுவத்துக்கு பிறகு 13 ஆண்டுகள் தன்னுடைய சொந்த மண்ணில் எதையெல்லாம் சாதிக்க முடியாமல் போனதோ அதையெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஹிஜ்ரத்தின் மூலமாக கொடுத்த அந்த மதீனா மண்ணில் 10 ஆண்டுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதித்தார்கள். மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். இஸ்லாமிய ஆட்சி முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தான் உருவாக்கினார்கள். தான் பிறந்த தன்னுடைய சொந்த மண்ணில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்க முடியவில்லை. எப்படிப்பட்ட மதீனாவாசிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருந்தார்கள் என்றால், இன்று 2025 ஐநா எதை கருப்பொருளாக சொல்கிறதோ அந்த கருப்பொருளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையாக காட்டியது 1446 வருடங்களுக்கு முன்பாக மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். மதீனாவை சார்ந்தவர்கள், மதீனாவை சொந்த ஊராக கொண்டவர்கள் யாரெல்லாம் மக்காவில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தார்களோ, அகதிகளாக வந்தார்களோ, ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ, அந்த முஹாஜிரீன்களில் ஒவ்வொருவரும் தன்னில் ஒருவரை பொறுப்பெடுத்துக் கொண்டு சகோதரனாக ஏற்றுக்கொண்டு, என் வீட்டுல உனக்கு சாப்பாடு, என்னுடைய சம்பாத்தியத்தில் பாதி உனக்கு, இன்னும் சொல்ல போனால் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை உடையவர்கள், ஒரு மனைவி, அதுவும் இஷ்டப்பட்ட மனைவியை, முஹாஜிர் எந்த மனைவியை தனக்கு பிடிக்கும் என்பாரோ அந்த மனைவியை தலாக்கு விட்டு அந்த மனைவியை இவருக்கு மனமுடித்து கொடுக்கும் அளவுக்கு அன்சாரிகள் முன் வந்திருந்தார்கள். ஒரு கட்டத்தில் முஹாஜிரீன்கள் மக்காவில் இருந்து வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மதீனாவாசிகள், இந்த மதீனாவை சார்ந்த மக்கள் எங்களுக்கு செய்யறதெல்லாம் பார்த்தா எங்க நாங்க செய்யற கொஞ்சம் கொஞ்சம் அமலும் மொத்தமா அவங்க அடிச்சு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. நாங்க கொஞ்சம் அமல் செஞ்சு சேர்த்து வச்சிருக்கிற நன்மை இருக்குல்ல, இந்த நன்மை எல்லாத்தையும் இந்த மதீனாவாசிகள் கொண்டு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன் அந்த அளவுக்கு எங்களை உழுது கவனிக்கிறாங்க, எல்லா விதத்திலையும் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த அன்சார்கள் இவ்வளவு செய்யறாங்களே, எங்களுடைய அமலெல்லாம் அவங்களுக்கு போயிடுமா என்ற ஏக்க மூச்சோடு கேட்ட போது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் என்ன அன்சாரிகளை புகழ்வது, அல்லாஹ்வே அன்சாரிகளை புகழ்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். தங்களுக்கு தேவையான பொருளை கூட, தேவை இருக்கும் பட்சத்தில் கூட அதை அவர்கள் பிறருக்காக விட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் என்று அந்த அன்சாரிகளை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார். யார் அகதிகளாக வந்தார்களோ அவர்களை தன்னினமாக தன்னோடு அரவணைத்துக் கொண்டு தன்னுடைய சொத்தில் பங்கு கொடுத்து தன்னுடைய வீட்டில் தங்க வைத்து தன்னுடைய உணவை பகிர்ந்து கொண்டு தன்னுடைய ஒரு சகோதரனாக தேர்ந்தெடுத்தவர்கள், தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை அளித்தவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஐநா ஒரு வார்த்தையை சொல்கிறது, யாரெல்லாம் எந்த நாட்டுக்கு அகதிகளாக புலம்பெயர்ந்தாலும் கூட அவர்கள் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது தொண்டு இயக்கங்களே அல்ல. சோறு போடுங்க 4 நாளைக்கு, துணி கொடுங்க, அவங்களுக்கு பழைய துணி எல்லாம் கிழிஞ்சு துணி எல்லாம் இருந்தா கொடுங்க, அவங்களுக்கு 4 நாளைக்கு சோறு போடுங்க, அகதிகள் முகாம்னு ஒரு பில்டிங் கட்டி கொடுங்க, வெயில்ல மழையில அவங்க இருக்கணும், அதுக்குள்ள உட்கார்ந்துக்கணும், அதுலயே அவங்க சாப்பிடணும், சோறு நம்ம கொடுத்துருவோம், அரிசி கொடுப்போம், தண்ணி கொடுப்போம், அவங்களுக்கு இதை அகதிகள் எதிர்பார்க்கல. ஐநாவினுடைய இன்றைய வார்த்தை, அவர்கள் அதை எதிர்பார்க்கல. அவர்கள் எதிர்பார்ப்பது கண்ணியத்தையும் உயர்வையும் தான். தன்னுடைய நாட்டில் எந்த நாட்டிலிருந்து வந்தாங்களோ அந்த நாட்டில் எந்த பொருளாதாரத்தை எல்லாம் இழந்து வருகிறார்களோ, எந்த சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு வருகிறார்களோ, மீண்டும் அந்த சொத்துக்கு தகுதி உள்ளவர்களாக அகதிகளை மாற்றுவதுதான் உண்மையான அகதிகளின் ஒற்றுமை, அகதிகளோடு சேர்ந்து வாழ்வது என்று ஐநா இன்றைக்கு சொல்கிற சொல்லை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் சாதித்து காட்டினார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக மக்காவில் வாழ்ந்தவர். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் கொஞ்சத்தையும் எடுக்காம அப்படியே மக்காவில் துறந்து விட்டு மதீனாவுக்கு வந்தவர். மதீனாவுடைய அன்சாரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டு, எந்த சொத்து வேணும் பாருங்க, இவ்வளவு வயல் எனக்குள்ளதுதான்,
இதுல எந்த வயல் உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்க, நான் உங்க பேர்ல எழுதி கொடுக்குறேன் என்று அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்ட போது அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்களுடைய சொத்துக்கள்லாம் எனக்கு வேணாம், உங்களுடைய பணங்காசுகள் மீதெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. என்னன்னா, நான் பஜாருக்கு வர்றேன், சில பொருட்கள் வாங்குவேன், அந்த பொருட்களை என்ன நம்பி பஜாருக்காரன் தரமாட்டான். ஏன்னா நான் புது ஆளு, அகதி, புதுசா வந்திருக்கிறேன். அப்ப நீ எனக்கு ஜாமீனா இருக்கணும், நீ எனக்கு ஜாமீனா இருந்தா போதும், நான் பொறுப்பு, அவருக்கு நீ என்ன கேட்கிறாரோ கொடு அப்படி நீ சொன்னா போதும். நான் வியாபாரம் பண்ணி நான் பொழைப்பேன், எனக்கு பொழைக்கிறதுக்கு உண்டான வழிகள் தெரியும், பொழைக்கிறதுக்கு உண்டான தைரியம் இருக்கிறது. நான் உங்கள்கிட்டயே இருந்து சாப்பிட்டுட்டு நான் இருக்க விரும்பல. அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்கள் அன்பு சொன்ன வார்த்தை என்று ஐநா சொல்கிறது. ஒரு அகதியினுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? உங்கள்கிட்டயே சோறு வாங்கி சாப்பிட்டு இருக்கணும்னு நினைப்பானா? இல்ல. நீங்க போடணும்னு நினைப்பானா? இல்ல. அது அவர்களுடைய எதிர்பார்ப்பு அல்ல. எப்படி அவர்கள் தன் நாட்டில் கண்ணியமாக வாழ்ந்தார்களோ, தலை நிமிர்ந்து வாழ்ந்தார்களோ, அதே வாழ்க்கையை அவர்கள் புலம்பெயர்ந்து வந்த இடத்திலேயும் அவர்களுக்கு தரப்பட வேண்டும். அதுதான் அவர்களுக்கு தருகிற உண்மையான கண்ணியம் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்சாரிகளுக்கு, சஹாபா பெருமக்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அப்துல் ரஹ்மான் அவுஃப் என்கிற முஹாஜிர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். முஹாஜிர்கள் அன்சாரிகளிடத்தில் எதையும் எதிர்பார்க்காதவர்களாக இருந்தார்கள். அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். எவ்வளவுதான். இவங்களுடைய எதிர்பார்ப்பு புடுங்கணுங்கிறது அல்ல, அவர்களுடைய எதிர்பார்ப்பு உட்கார்ந்து திங்கணுங்கிறது அல்ல. அவர்கள் நான் சம்பாதிக்கணும், அன்சாரிக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அன்சாரிகள் வந்த விருந்தாளியை கஷ்டப்படுத்த கூடாது, உட்கார வச்சு சோறு போடணும்னு நினைச்சாங்க. இதுதான் ஒவ்வொருவரிடத்திலேயும் இந்த நடைமுறை. இதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதித்து காட்டினார்கள். எதையெல்லாம் மக்காவில் முடியாமல் இருந்ததோ அத்துணையும் மதீனாவுக்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கைகூடியது. 10 ஆண்டுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அரசாட்சியை நிறுவினார்கள், இஸ்லாமிய அரசாட்சியை கொண்டு வந்தார்கள். யாரெல்லாம் தங்களை ஏளனமாக பார்த்தார்களோ அவர்களை எல்லாம் தங்களுடைய கைப்பிடிக்குள் கொண்டு வந்தார்கள். யாரெல்லாம் தனக்கு துரோகம் இழைத்தார்களோ அவர்களை எல்லாம் மன்னித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படியெல்லாம் பயந்தவர்கள்! மக்காவினுடைய வெற்றியின் போது, ஃபத்ஹ் மக்காவின் போது இவ்வளவு கொடுமை செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வருகிற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்த போகிறார்களோ என்று நினைத்த போது, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் உங்களை நான் பழிவாங்க போவதில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு பழைய கதையெல்லாம் நான் புரட்ட போறதில்லை, நீங்க எனக்கு எப்படி எல்லாம் தொல்லை கொடுத்தீங்க என்பதை பத்தி எல்லாம் நான் பேச போறதில்லை, அதுக்கெல்லாம் நான் உங்களை தண்டிக்க போறதும் இல்லை. இன்னைக்கு நான் அதை எல்லாமே மன்னிச்சுட்டேன், பொது மன்னிப்பு. இன்னைக்கு யாருக்கும் எந்த தண்டனையும் கிடையாது, இனி நீங்கள் புது வாழ்க்கை வாழுங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கு அவர்கள் நீங்கள் எப்படி வேணாலும் வாழுங்க, நீங்க எப்படி, இப்ப நான் வந்துட்டதுனால என்ன நீங்க ஏத்துக்கணும்னு நான் சொல்லல, ஏத்துக்கிட்டா என் வழிப்படி வாழலாம், இல்லையானால் இங்க நீங்க ஜிஸியா என்கிற வரியை கட்டிட்டு தாராளமாக இருக்கலாம். அனுமதித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஊரிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்களோ அதே ஊருக்கு மீண்டும் அரசராக, மீண்டும் ஆட்சியாளராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவில் காலடி எடுத்து வைக்கிற போது நபிகளாருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுக்கும் எவ்வளவு பெருமிதம், எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்குமோ அந்த சந்தோஷத்தை சஹாபாக்கள் உள்வைத்திருந்தார்கள். எனவேதான் ஹிஜ்ரியை தான் புத்தாண்டாக ஆக்க வேண்டும் என்றார்கள். என ஹிஜ்ரி அவ்வளவு பெரும் மாற்றத்தை இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் தந்தது. அந்த ஆண்டு ஹிஜ்ரி ஒவ்வொரு புத்தாண்டின் போதும், ஒவ்வொரு பிறப்பின் போதும், பொதுவாகவே நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொன்றோடு நம்ம கனெக்ட் ஆகணும். நம்மளுடைய இஸ்லாமிய அடையாள சின்னங்களோடு நாம கனெக்ட் ஆகணும். அதெல்லாம் இழந்துடக்கூடாது. சஃபாவும் மர்வாவுக்கும் மத்தியில ஓடுறோம், பொங்கோட்டை ஓடுறோம். எதுக்காக ஆட்சிகள் ஓடணும்? உம்ரா செய்யறவங்க ஏன் அங்க போய் ஓடணும்? ஓட வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் அங்க ஓடுறோம்? என்ன காரணம்? ஹஜரா அம்மையார் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்காக தண்ணிக்காக இயங்குறாங்க. மலை பிரதேசம், பாலைவனம், எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. உலகமே சொல்கிறது பாலைவனத்துல தண்ணி கிடைக்காதுன்னு. அப்படிப்பட்ட இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு பிஞ்சி குழந்தையினுடைய காலடியின் மூலமாக அல்லாஹ் அங்கிருந்து தண்ணீரை பெற்று தந்தான். உலகமே முடியாதுன்னு சொல்லிச்சு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முடிச்சு காட்டினான். சஃபா மர்வாவில் ஓடுகிற போது ஒரு ஹாஜியோ ஒரு உம்ரா செய்பவரோ எதை மனசில் கொள்ளணும்? இந்த உலகமே எதை முடியாதுன்னு சொல்லுதோ அதை கூட சாதிக்கிற இடம் சஃபாவும் மர்வாவும்.
உலகமே முடியாதுன்னு சொல்லிச்சு, ஆனா அல்லாஹ் முடிச்சு கொடுத்தான். உங்களுக்கு இனி குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பே இல்லை. யார் சொல்றா? ரொம்ப அனுபவம் உள்ள ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு. எவ்வளவு இடத்துக்கு போயிட்டாங்க, என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டாங்க, குழந்தை பாக்கியத்துக்கு நீ வாய்ப்பே கிடையாதான். யார் சொன்னா? உலகமே சொல்லட்டும். சஃபா மர்வால் நின்று கையேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்டு, யா அல்லாஹ் எதையும் மாற்றுகிற சக்தி உனக்கு இருக்குது இல்ல, எனக்கு இதை மாத்தி கொடு, எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுன்னு கேட்டா கொடுக்காம விட்டுருவானா? அதே மாதிரி ஹிஜ்ரத் நமக்கு என்ன படிப்பினையை தரணும், நாம என்ன கேட்கணும்? யா அல்லாஹ் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை முதன்முறையாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவசம் கொடுத்தது ஹிஜ்ரியினுடைய புத்தாண்டினுடைய மூலமாக, ஹிஜ்ரியினுடைய மாற்றத்தின் மூலமாக. உலகமே இவர் இனி என்னாக போறாரோ என்று நினைத்த போது அந்த நபிகளாரை ஒரு அரசராக, ஒரு ஆட்சியாளராக அழகு பார்த்தவர் நீ ரப்பே. இன்று இந்த காலகட்டத்தில் உலகத்தில் இஸ்லாமியர்களுடைய நிலை, முஸ்லிம்களுடைய நிலை எப்படியெல்லாம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறதோ, வீழ்ந்து கிடக்கிறதோ, இதையும் மாற்றும் சக்தி ரப்பே உன்னிடத்தில் மட்டுமே உண்டு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்றான். ஒய்து யம்குரு பிகல்லதீன கஃபரு லியுஸ்பிதுக அவ் யக்துலுக அவ் யுஹ்ரிஜுக வ யம்குருன வ யம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். ஹிஜ்ரத்தின் போது அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, அவங்க என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னா, எதிரிகள் போட்ட பிளான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இங்கேயே சிறையில் அடைக்கணும். மக்காவிலேயே சூழ்ந்து அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சு, சிறையிலேயே அவர் மூத்தாவர வரைக்கும், கடைசி காலம் வரைக்கும் சிறையில் அடைக்கணும். இது ஒரு பிளான். இன்னொரு பிளான், அவ யக்துலுக அவரை கொலை செஞ்சிடணும், சும்மாலாம் விடக்கூடாது. மூணாவது ஒரு பிளான், அவ யுஹ்ரிஜுக அவர் நாடு கடத்தணும். இப்படி எல்லாம் அவர்கள் பிளான் போட்டாங்க. அல்லாஹ் அதை விட பெரிய பிளான் போட்டான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹிஜ்ரத்தின் நிகழ்வை அல்லாஹ் சொல்கிற வார்த்தை இது. அதனால எந்த நாட்டில் யாரு வேண்டுமானாலும் என்ன பிளான் போட்டாலும் சரி, அதை விட மீறிய ஒரு பிளான் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. கூட்டணி ஆட்சி இருந்தால் அதை வைத்து தமிழகத்தை நாசப்படுத்தலாம் என்று ஒரு சூழ்ச்சி இருந்தால், அல்லாஹ் அதை முடக்குவதற்குண்டான பெரிய சூழ்ச்சி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது இறைவனிடத்தில் கையேந்தி, ரப்பே ரஹ்மானே, ஹிஜ்ரியின் மூலமாக மாற்றத்தை தந்தவனே, எங்களுடைய வாழ்விலும் மாற்றத்தை தருவாயாக, நல்ல மாற்றங்களை தருவாயாக, இஸ்லாமிக்கு சாதகமான ஆட்சிகளை தருவாயாக, பாதகமான ஆட்சியில் இருந்து பாதுகாப்பாயாக என்று ஹிஜ்ரியினுடைய அந்த நிலையோடு நம்மளுடைய நிலையை ஒத்து பார்த்து கனெக்ட் பண்ணி நாம் ஒரு துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது அல்லாஹ் நிச்சயம் தருவார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த புத்தாண்டின் மூலமாக சந்தோஷமான வாழ்வை மக்கள், இஸ்லாமிய மக்கள், உலக நாடுகள் முழுக்க அல்லாஹ்வை சந்தோஷமாக நிம்மதியாக வணங்குகிற, தன்னுடைய காரியங்களை தன் நிம்மதியாக செய்கிற, இஸ்லாமிய கட்டளைகளை நிம்மதியாக செயலாற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நாடு முழுக்க தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.